ஹாய் வியூவர்ஸ். இப்போ பார்க்கக்கூடிய வீடியோ வந்து இப்போ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மற்ற பட்ஜெட் பார்க்குறவங்களும் சரி, லோ வருமானம் வருது, அது கம்மியான வருமானம் வருது, அவங்களால வண்டி வாங்க முடியல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு ட்ரஸ்டடான ஒரு நல்ல வெப்சைட்டாக இருக்கும். இது வந்து புதிய பைக்கோட இதில் வந்து விற்கிறாங்க. ஸோ பாதி ரேட்டுக்கு நாம் வந்து வாங்கக்கூடிய எலிஜிபிலிட்டி இருக்குது. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வண்டி வாங்கலாம்னு நினைக்கிறவங்களுக்கு, புது வண்டியை பாதி ரேட்டில் வாங்குறேன்னு நினைக்கிறவங்களுக்கு இது கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லான ஒரு வெப்சைட்டாக இருக்கும். அந்த வெப்சைட்டை பார்க்கறதுக்கு முன்னாடி அதுக்கு முன்னாடி இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூட ஒரு பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்க. வாங்க வீடியோ கொடுக்கலாம். பாதி ரேட்டுக்கு ஒரு வண்டியை தர முடியும். ஒரு புது வண்டியை எப்படி பாதி ரேட்டுக்கு தர முடியும் அப்படின்னா, இப்போ பேங்க் மூலமா அவங்க வந்து லோன் வாங்கி இப்போ வாங்குறாங்க, இஎம்ஐ கட்டிட்டு வாங்குறாங்க அப்படின்னா அந்த வண்டி இஎம்ஐ கட்ட முடியல அப்படிங்கிற போது அவங்க வந்து ஹோல்டு பண்ணி வச்சிடறாங்க, அந்த வண்டியை ஹோல்டு பண்ணி வச்சிடறாங்க. ஸோ அதனால வந்து அவங்க வந்து சரண்டர் பண்ணிடுறாங்க. அதனால வந்து வைக்கும்போது அந்த வண்டியை வந்து அவங்க ரீசேல் பண்ணுறாங்க. ரீசேல் பண்ணும்போது அவங்க கம்மி ரேட்டில் உங்களுக்கு வருது. ரீசேல் பண்ண கம்மி ரேட்டில் வரனால உங்களுக்கு வந்து நீங்கள் அந்த வண்டியை தான் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண போகிறீங்க. ஸோ அதை வந்து இஎம்ஐக்கு வந்து கட்டாதனால அந்த வண்டியை வந்து ஹோல்டு பண்ணி அவங்க வைக்கிறாங்க. அந்த வச்ச வண்டியை அவங்க வந்து திருப்பி ரீசேல் பண்ணுறாங்க. ரீசேல் பண்ணும்போது யாருக்கா தேவையோ, அந்த வண்டி தேவையோ, அவங்க வந்து அந்த வண்டியை வந்து வாங்கிக்கலாம். அது பாதி விலைக்கே வாங்கிக்கலாம். அவங்களோட டீட்டெயில் ஃபுல்லாக ஃபர்தர் டீட்டெயில் எல்லாம் வந்து அவங்க மென்ஷன் பண்ணிடுவாங்க. நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா, நான் 3 வெப்சைட்டு சொல்ல போகிறேன். அந்த 3 வெப்சைட்டில் நீங்கள் வந்து ரிஜிஸ்டர் பண்ணி லாகின் பண்ணிக்கலாம். இல்லை வெப்சைட்டை போய் நீங்கள் விசிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு நல்ல வண்டி இருந்தது அப்படின்னா நீங்கள் அப்புறமா வேண்டி ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு விசிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அதுக்குள்ளான நிதிய வழிமுறையை சொல்லலாம். நான் அந்த 3 வண்டியை பற்றி டீட்டெயிலாக நான் சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு இந்த வெப்சைட்டில் நீங்கள் டைப் பண்ணிக்கிங்க. இந்த வெப்சைட்டுக்குள்ளே நீங்கள் லிங்க்கு கூட நான் 3 வெப்சைட்டோட லிங்க்கும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துட்றேன். நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாகவே அந்த வெப்சைட்டுக்குள்ளே போய்க்கலாம். ஃபஸ்ட்டு அந்த கேட்டகரியில் வெப்சைட்டில் நீங்கள் இந்த மாதிரி தான் இருக்கும். நீங்கள் இதில் கேட்டகரி, ஸ்டேட்டு, சிட்டிஸ், இது வந்து நீங்கள் என்ன பக்கத்தான என்ன சிட்டிஸ், நீங்கள் என்ன சிட்டியில் இருக்கிறீங்க அப்படின்னு ஸ்டேட்டு இந்த மாதிரிலாம் நீங்கள் என்டர் பண்ணி கொடுத்துட்டீங்க அப்படின்னா அது உங்களுக்கு சர்ச் பண்ணி கொடுத்துரும். இங்கே நம்பர் ஆஃப் எத்தனை சிட்டிஸ் இருக்குது, பேங்க் எத்தனை டச்சப்பில் வைக்கிறாங்க அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயிலாக அவங்க கொடுத்துட்றாங்க. ஸோ இது பாப்புலரான பிராண்டாக இருக்குது. பைக்கில் எத்தனை இதில் இருக்குது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கொடுத்துட்றாங்க. இது பைக்கில் மட்டும் இல்லைங்க, ஹோம் லோன் வாங்கினீங்க, நகை கடன் வாங்கினீங்க, இந்த மாதிரி தங்கம் வச்சுங்க, அந்த மாதிரி வச்சவங்க எல்லாத்துலேயுமே இதில் இருக்குது. நீங்கள் எது வேணுமோ அப்படின்னு சொல்லி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறேன்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது, வெப்சைட்டாக இருக்குது. ஸோ இது ஒரு வெப்சைட் ஒன்று. ரெண்டாவது வெப்சைட் ஃபைண்ட் டைரக்ஷன். அந்த வெப்சைட் ஒன்று. இதில் வந்து நீங்கள் சிட்டிஸு, ஆல் கேட்டகரி, என்ன கேட்டகரின்னு நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா, நீங்கள் காருனா காரு, இல்லைன்னா மிஷினரினா மிஷினரி, இந்த மாதிரி வந்து நீங்கள் சிட்டிஸ், உங்கள் லோக்கல் சிட்டிஸ் என்ன கொடுத்துட்டீங்க அப்படின்னா, இது நிறையா சிட்டிஸ் இதில் இருக்குது. நீங்கள் எது வேணும்னு நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அதை பற்றி நீங்கள் ஃபுல் டீட்டெயிலாக வந்து அதுக்குண்டான இது ஷோ ஆரம்பிச்சிடும். தமிழ்நாடு கொடுத்துட்டீங்கன்னா நீங்கள் வந்து லோக்கல் என்னென்ன சிட்டிஸ் நீங்கள் இருக்க சிட்டியில் நீங்கள் கொடுத்துட்டீங்க, அந்த சிட்டியில் நீங்கள் என்னென்ன காரோ பைக்கோ எது வச்சுருந்தாலும், எந்த பேங்க்கில் வச்சுருந்தாலும் அந்த பேங்க்கோட ஃபுல் டீட்டெயிலாக கிடச்சிரும். அவங்களோட அட்ரஸ் முதற்கொண்டு அவங்க சொல்லிடுவாங்க. இது வியூ ஆக்ஷன் நீங்கள் சொல்லி நீங்கள் டச் பண்ணிங்க அப்படின்னா அதை பற்றி ஃபுல் டீட்டெயில் அவங்க கொடுத்துட்றாங்க. நீங்கள் அதை அவங்க ஃபோன் நம்பர் முதற்கொண்டு கொடுத்துட்றாங்க. நீங்கள் அவங்க கான்டாக்ட் பண்ணி கூட அது என்ன வண்டி என்ன இதுன்னு கூட தெரிஞ்சுக்கலாம். இவங்க சொல்லிடுவாங்க என்ன வண்டின்னு. நீங்கள் அந்த வண்டியோட ஃபோட்டோஸ் இதெல்லாம் வந்து நீங்கள் அதை அங்கே போய் பார்த்துக்கலாம். பார்த்துட்டு அவங்க ஃபர்தராக என்ன ரேட்டு இந்த மாதிரி சொல்லிடுறாங்க, அதையும் வந்து மென்ஷன் பண்ணி சொல்லிடுறாங்க. ஸோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். 3வது வெப்சைட் wheelsandinterstand.com. இன்டர்ஸ்டாண்ட் ஈஸி வீல்ஸ். ஸோ இந்த .comல போய் நீங்கள் போய் டைப் பண்ணிவிட்டு நீங்கள் உள்ளே போனீங்க அப்படின்னா இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் இருக்குது. இதில் வந்து காரா பைக்கான்னு நீங்கள் டச்சப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதுக்குண்டான டீட்டெயில் கொடுத்துறாங்க. இதுலேயும் வந்து இப்போ ஹீரோ, ஹோண்டா இந்த மாதிரி நிறையா பிராண்டெல்லாம் பாருங்கள், சுசுகி, டாட்டா, டிவிஎஸ், இந்த மாதிரி நிறைய பிராண்டடெல்லாம் டச்சப்பில் இருக்குது. அதனால் உங்களுக்கு நீங்கள் காரோ பைக்கோ நீங்கள் வேணாலும் இப்போ 2 வீலர் ஒன்று தான் இருக்குது. அதனால் வந்து இந்த ஒன்று மட்டும் தான் மென்ஷன் பண்ணிக்கிறாங்க. நீங்கள் இந்த ஃபர்தராக உங்களுக்கு நிறையா வண்டி வேணுன்னா இப்போ நீங்கள் தொடர்ந்து பார்த்துட்டே இருக்கும்போது இதில் நிறையா வண்டி வரும். அதை வந்து அப்போ சேல்ஸ் ஆயிடும். ஸோ அந்த பர்டிகுலர் டைமுக்குள்ளே நீங்கள் வந்து டைமிங் வரும் இங்கே. ஸோ அந்த டைமுக்குள்ளே நீங்கள் வந்து ரிஜிஸ்டர் பண்ணி நீங்கள் பிட் பண்ணிக்கலாம். அவங்களே ரேட்டில் முதற்கொண்டு மென்ஷன் பண்ணிடுவாங்க. நீங்கள் எந்த லோக்கல் ஏரியான்னு நீங்கள் இதில் வந்து கொடுத்து மென்ஷன் பண்ணிட்டீங்க அப்படின்னா லோக்கல் ஏரியா அவங்க கொடுத்துருக்காங்களா அப்படின்னு செக் பண்ணிக்கலாம். இல்லைன்னா பக்கத்தில் அதர் ஸ்டேட் இந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொரு இதாக போட்டு வரும்போது அவங்க ஏதாச்சும் இந்த மாதிரி வண்டி வந்து
ஹேண்டில் பண்ணிக்கிறாங்களான்னு தெரிஞ்சுக்கணும். அது மூலமாக நீங்கள் வாங்கிக்கலாம். உங்களுக்கு இந்த மாதிரி விஷயத்தை நான் சொன்னதுக்கு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் வாங்கலினாலும் உங்கள் ஃப்ரெண்டு இந்த மாதிரி வாங்கணும்னு விருப்பப்பட்டவங்களுக்கு, கார் வாங்கணும், பைக் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லான வெப்சைட்டாக இருக்கும். நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரி வாங்குறதுக்கு கொஞ்சம் நல்ல ட்ரஸ்டடான ஒரு வெப்சைட்டாக இருக்கும். அது நீங்கள் நேர்லேயே போய் நீங்கள் மற்ற பக்கத்தோட வர விட நீங்கள் இங்கே நேர்லேயே போய் பார்த்துட்டு என்ன பண்ணிக்கலாம், வாங்குறதுனா வாங்கலாம். அதுவும் நியூ வண்டியாகவே இருக்கும். இஎம்ஐ கட்டாதனால இது வந்து 2 வருஷம் 1 வருஷம் இந்த மாதிரி ஓடின வண்டியாக தான் இருக்கும். அதனால உங்களுக்கு வந்து பெனிஃபிட்டான வண்டியாக வாங்கலாம். ஸோ இது இந்த மாதிரி ட்ரஸ்டான வெப்சைட்டு 3 வெப்சைட்டு உங்களுக்கு சொல்லிக்கிறேன். நீங்கள் வாங்கணும் விருப்பப்படுறவங்க வாங்கலாம். உங்களுக்கு நான் போடுற கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.